ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நவுன். நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற கிராமர் டாப்பிக்கே நவுன் தாங்க. நவுன் அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ நேமிங் வேர்டு. அதாவது ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு நேம் இருக்கும். அந்த நேமை தான் நம்ம நவுன்னு சொல்லுவோங்க. இந்த நவுனை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம், அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நவுன் அப்படிங்கிறது என்னென்னா, நவுன் இட்ஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், place, animal or thing. ஸோ இந்த 4 இம்பார்ட்டண்ட் நேம்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க இதுக்கு முன்னே இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே கிண்டர் கார்டனில் பார்த்துருப்பாங்கங்க. அவங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை எப்படி நம்ம தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கலாம், நேம் ஆஃப் அ பர்சன் எப்படி சொல்லிக் கொடுக்கறது, நேம் ஆஃப் பிளேஸ், நேம் ஆஃப் அனிமல், நேம் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே, இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாமே நம்ம எப்படி தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் பர்சன். இப்போ நேம் ஆஃப் பர்சன் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம அவங்களையே வச்சு, இப்போ யூ ஆர் அ பர்சன், யூ ஆர் அ பாய், யூ ஆர் அ கேர்ள். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் பீயிங் அவங்கள தான் வந்து நம்ம நேம் ஆஃப் பர்சன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னும் போது, வீட்டில் உள்ள பர்சன்ஸ் யார் யார் இருக்காங்க, ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், கிராண்ட்மா, கிராண்ட்பா. ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி சொல்கிறோன்னா நேம் ஆஃப் பர்சன். இது எல்லாமே வந்து என்னென்னா நவுன் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போது நேம் ஆஃப் பர்சன்ஸ்லேயே நமக்கு வேறு என்னென்ன இருக்குதுன்னா ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. டீச்சர், டாக்டர், போலீஸ்மேன். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ஸும் நேம்ஸ் தான். அதையும் நமக்கு இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நேம் ஆஃப் பர்சன்ஸில் நேம்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொஃபஷன் அவங்கள நம்ம எப்படி சொல்கிறோம், டீச்சர், டாக்டர், போலீஸ்மேன், ஃபயர்மேன். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனையும் நம்ம நேம் ஆஃப் பர்சனில் சொல்லிக் கொடுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் பிளேஸ். நேம் ஆஃப் பிளேஸுங்கிறதும் ஈஸி தான். அவங்களுக்கு அந்த பிளேசஸ் தெரியும். நம்ம இருக்கிற இடம், வீடு, ஹவுஸு, ஸ்கூலு, பார்க்கு, ஜூ, லைப்ரரி, மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து, அதோட நேம்ஸ், ஒவ்வொரு பிளேஸுக்கான நேம்ஸையும் சொல்லி அது நவுன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அனிமல். அனிமல் மோஸ்ட்லி அவங்க படிச்சிருப்பாங்க கிண்டர் கார்டனில். அனிமல் நேம்ஸு, பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு, இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அனிமல்ஸில் டாக், கேட், பிக், லயன். பேர்ட்ஸில் டவ், பேரட், பீஜியன். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு நேம் ஆஃப் அனிமல்ஸில் தாங்க இருக்குது. ஸோ இதையுமே நம்ம நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு திங்ஸு. திங்ஸுங்கிறது நான் லிவிங் திங்ஸை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான திங்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சன்னு, கார், பென்சில், டேபிள், நேம் ஆஃப் திங்ஸில். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு நவுன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ நவுன்ங்கிறது என்னென்னா நேமிங் வேர்டு. ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த நேம் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நவுனோட பேசிக் திங்ஸ் இதாங்க: நேம் ஆஃப் பிளேஸ், நேம் ஆஃப் பர்சன், நேம் ஆஃப் அனிமல், நேம் ஆஃப் திங்ஸ். இந்த 4 நேம்ஸுமே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா நவுன்ஸ் அவங்களுக்கு சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.